தங்கமே, இப்போது உன் வாழ்க்கையின் பாதை முழுமையாக மாறி வருகிறது. உன் எதிரியின் வீட்டில் ஒலிக்கும் வராகி அம்மனின் குரல் உனக்கு பாதுகாப்பாகவும் வலிமையாகவும் துணையாக உள்ளது. அது உன்னோடு இருப்பது மட்டுமல்ல, அது உன் உள்ளத்தில் நிலைத்து உன் செயல்கள், உன் எண்ணங்கள், உன் மனநிலை அனைத்திலும் வெளிப்படுகிறது. முன்பு உன் மனதில் இருந்த பயம், சந்தேகம், குழப்பம் எல்லாம் மெதுவாக கரைந்து போகிறது. இன்று நீ உணர்கிறாய், நீ தனியாக இல்லை, பிரபஞ்சம் உன்னோடு உள்ளது. நீ இனி உன் எதிரிகளை பற்றி கவலைப்பட மாட்டாய். அவர்கள் உன்னை புரிந்துகொள்ள முயற்சிப்பார்கள் அல்லது செய்ய முடியாது, அது உன் நிலையை மாற்றாது. உன் மனம், உன் அமைதி, உன் நியாயம் உன்னை முன்னேற்றும். உன் செயல்கள், உன் வார்த்தைகள், உன் நடத்தை அனைத்தும் உன் உள்ளத்தின் உண்மையை வெளிப்படுத்தும். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அது உன்னை பாதிக்காது. உன் ஆன்மா தன்னிச்சையாக வளர்ந்து உயரும். நீ ஒருநாள் கவனிப்பாய், உன் எதிரிகள் உன்னை பற்றிய எண்ணங்களை மாற்ற முடியாமல் போராடுகிறார்கள். அவர்கள் சந்தேகம், குழப்பம், பயம் அனைத்தும் உன் அமைதியின் வெளிப்பாடாக மாறும். அவர்கள் நினைத்ததைப் போல் நீ காயப்படவில்லை. உன் அமைதியும் நியாயமும் அவர்களுக்கு புரியாத மொழியில் பேசுகிறது. நீ இனி உன் மனதில் குற்ற உணர்வுகளை ஒப்புக்கொள்ள மாட்டாய். நான் ஏதோ தவறாகச் செய்தேன் என்ற எண்ணம் உன்னை நொந்துரைக்கும் சக்தியில்லை. கடந்த காலத்தின் அனைத்து அனுபவங்களும் உன்னை உருவாக்கின. அவற்றை நீ பயன்படுத்தி முன்னேறும். உன் மனம் இப்போது வலிமையான நாற்காலியாக மாறியுள்ளது. அதில் நீ உறுதியாக நின்று எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்வாய். பிரபஞ்சம் உன்னோடு செயல்படுகிறது. உன் எதிரியின் வீட்டில் ஒலிக்கும் குரல் உனக்காக வருகிறது. அது உன்னை காக்கிறது, உன்னை வழிநடத்துகிறது. நீ உணரவில்லை என்றாலும் அந்த குரல் உன் உயிரின் ஒவ்வொரு மூச்சிலும் பயணிக்கிறது. நீ எந்த சூழ்நிலையிலும் தனிமையாக உணர மாட்டாய், ஏனெனில் உன் உள்ளத்தில் நிலைத்த நம்பிக்கை உன்னை காத்து கொண்டிருக்கும். நீ இனி உன் வாழ்க்கையை மற்றவர்களின் அங்கீகாரத்திற்கு அடிப்படையாக வைத்து நடத்த மாட்டாய். உன் மதிப்பை நீ உன்னாலே அறிவாய். உன் முயற்சி, உன் மனநிலை, உன் பொறுமை போதும். பிறர் புரிந்து கொண்டால் நன்றாகும், புரியாவிட்டால் அதற்கு தேவையில்லை. இந்த அறிவும் உன் மனதை வலிமையுடனும் அமைதியுடனும் நிரப்பும். நீ ஒருநாள் உன் கடந்த காலத்தை நினைத்து சிரிப்பாய். அந்த சிரிப்பில் வேதனை இல்லாமல் அமைதியும் நன்றியும் நிறைந்திருக்கும். நான் அந்த அனுபவங்களை அனுபவித்தேன், அதனால் நான் இப்போது இங்கே இருக்கிறேன் என்ற உணர்வு உன் மனதில் நிலைநிறுத்தப்படும். இந்த உண்மை உன்னை உன்னுடைய வாழ்க்கையின் ஆசிரியராக மாற்றும். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ சின்ன சின்ன நிகழ்வுகளையும் கவனித்து மகிழ்ச்சி காண ஆரம்பிப்பாய். ஒரு மென்மையான வார்த்தை, ஒரு அன்பான உதவி, ஒரு அமைதியான இரவு, இவை உனக்கு பெரும் பரிசாக தோன்றும். முன்பு சாதாரணமாக கருதிய விஷயங்களும் இப்போது உன்னோடு பேசும் அனுபவமாக மாறும். இந்த விழிப்புணர்வு உன் மனதை அழுத்தத்திலிருந்து விடுவிக்கும். நீ இனி உன் எதிரிகளை மாற்ற முயற்சிக்க மாட்டாய். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நீ உன்னை மாற்ற வேண்டும் என்று நினைக்க மாட்டாய். உன் அமைதி, உன் நம்பிக்கை, உன் மனநிலை உன்னை வழிநடத்தும். அவர்களின் எண்ணங்கள் உன்னை பாதிக்க மாட்டாது. உன் ஆன்மா தன்னிச்சையாக வளர்ந்து உயர்ந்து வருகிறது. நீ ஒருநாள் உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்து பாடங்களை நினைத்து நன்றியுடன் இருப்பாய். அவை இல்லாமல் நீ இப்போது இங்கே இருக்க முடியாது. அவை உன்னை உருவாக்கின. உன் வலிமை, உன் நம்பிக்கை, உன் அமைதி எல்லாம் அந்த அனுபவங்களின் பலனாக வெளிப்படுகிறது. உன் மனம் இப்போது அமைதியுடன் செயல்படத் தொடங்கியுள்ளது. முன்பு உன் முடிவுகள், உன் செயல்கள் சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டிருந்தன. இப்போது அவை உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலால் நடக்கின்றன. உன் உண்மை, உன் நியாயம், உன் மனநிலை ஒரே திசையில் செயல்படுகின்றன. பிரபஞ்சம் உனக்கு கொடுத்த இந்த வலிமை, இந்த அமைதி உன் எதிரியின் வீட்டிலும் ஒலிக்கிறது. அது உன்னை மட்டும் நோக்கி வருகிறது. அது உன்னோடு இணைந்து உன் வாழ்க்கையை வழிநடத்துகிறது. நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் நிலைநிறுத்தப்படுவாய். நீ இனி உன் வாழ்க்கையை பயத்தோடு நடத்த மாட்டாய். ஒவ்வொரு நாளும் உன் நம்பிக்கையுடன் ஆரம்பிக்கும்.
ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். அவை உன்னோடு சேர்ந்து உன்னை உருவாக்கும். உன் எதிரியின் வீட்டில் ஒலிக்கும் அந்த குரல் உன் உள்ளத்தில் பதிந்திருக்கும். நீ ஒருநாள் உன் வாழ்க்கையை நினைத்து சிரிப்பாய். அந்த சிரிப்பில் அமைதியும் நன்றியும் இருக்கும். நான் இப்போது இங்கே இருக்கிறேன். நான் வலிமையானவள். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வு. அது உன் வாழ்க்கையின் புதிய அடித்தளம். தங்கமே, உன் எதிரியின் வீட்டில் ஒலிக்கும் வராகி அம்மனின் குரல் உன்னை உயர்த்தும், உன்னை வழிநடத்தும், உன் உண்மையை வெளிப்படுத்தும். நீ இனி எதையும் மறைக்க மாட்டாய். நீ உன் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பாய். உன் கஷ்டங்கள் உன்னை ஆழமாக பாதிக்க மாட்டா. உன் வாழ்க்கை இனி அமைதியுடன், நம்பிக்கையுடன், மகிழ்ச்சியுடன் முன்னேறும். தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த அதிசயம் மிக மெதுவாக, ஆனால் உறுதியானதாக உன்னை உயர்த்தி வருகிறது. உன் எதிரியின் வீட்டில் ஒலிக்கும் வராகி அம்மனின் குரல் உன் உள்ளத்தை நெருங்கி உன்னை வழிநடத்துகிறது. நீ உணரவில்லை என்றாலும் அந்த குரல் உன் உள்ளத்தில் பதிந்து, உன் எண்ணங்களிலும் உன் செயல்களிலும் மெல்லிய அச்சுறுத்தலாக இல்லாமல் ஆனால் உறுதியாக உன்னை உயர்த்தும் சக்தியாக உள்ளது. நீ இனி உன் எதிரிகளை பற்றிய பயம், கவலை, கோபம் ஆகியவற்றை விட்டு விடுகிறாய். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள் அல்லது முடியாவிட்டாலும் அது உன் நிலையை மாற்ற மாட்டாது. உன் உள்ளம், உன் ஆன்மா, உன் மனநிலை உன்னை முன்னேற்றும். உன் செயல்கள், உன் வார்த்தைகள், உன் நடத்தை அனைத்தும் உன் உண்மையை வெளிப்படுத்தும். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அது உன்னை பாதிக்க மாட்டாது. உன் ஆன்மா தன்னிச்சையாக வளர்ந்து உயரும். நீ ஒருநாள் கவனிப்பாய், உன் எதிரிகள் உன்னை பற்றிய எண்ணங்களை மாற்ற முடியாமல் போராடுகிறார்கள். அவர்களின் சந்தேகம், குழப்பம், பயம் அனைத்தும் உன் அமைதியின் வெளிப்பாடாக மாறும். அவர்கள் நினைத்ததைப் போல் நீ காயப்படவில்லை. உன் அமைதியும் நியாயமும் அவர்களுக்கு புரியாத மொழியில் பேசுகிறது. நீ இனி உன் மனதில் குற்ற உணர்வுகளை ஒப்புக்கொள்ள மாட்டாய். கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனைத்து அனுபவங்களும் உன்னை உருவாக்கின. அவற்றை நீ பயன்படுத்தி முன்னேறும். உன் மனம் இப்போது வலிமையான நாற்காலியாக மாறியுள்ளது. அதில் நீ உறுதியாக நின்று எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்வாய். பிரபஞ்சம் உன்னோடு செயல்படுகிறது. உன் எதிரியின் வீட்டில் ஒலிக்கும் குரல் உனக்காக வருகிறது. அது உன்னை காக்கிறது, உன்னை வழிநடத்துகிறது. நீ உணரவில்லை என்றாலும் அந்த குரல் உன் உயிரின் ஒவ்வொரு மூச்சிலும் பயணிக்கிறது. நீ எந்த சூழ்நிலையிலும் தனிமையாக உணர மாட்டாய், ஏனெனில் உன் உள்ளத்தில் நிலைத்த நம்பிக்கை உன்னை காத்து கொண்டிருக்கும். நீ இனி உன் வாழ்க்கையை மற்றவர்களின் அங்கீகாரத்திற்கு அடிப்படையாக வைத்து நடத்த மாட்டாய். உன் மதிப்பை நீ உன்னாலே அறிவாய். உன் முயற்சி, உன் மனநிலை, உன் பொறுமை போதும். பிறர் புரிந்து கொண்டால் நன்றாகும், புரியாவிட்டால் அதற்கு தேவையில்லை. இந்த அறிவும் உன் மனதை வலிமையுடனும் அமைதியுடனும் நிரப்பும். நீ ஒருநாள் உன் கடந்த காலத்தை நினைத்து சிரிப்பாய். அந்த சிரிப்பில் வேதனை இல்லாமல் அமைதியும் நன்றியும் நிறைந்திருக்கும். நான் அந்த அனுபவங்களை அனுபவித்தேன், அதனால் நான் இப்போது இங்கே இருக்கிறேன் என்ற உணர்வு உன் மனதில் நிலைநிறுத்தப்படும். இந்த உண்மை உன்னை உன்னுடைய வாழ்க்கையின் ஆசிரியராக மாற்றும். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ சின்ன சின்ன நிகழ்வுகளையும் கவனித்து மகிழ்ச்சி காண ஆரம்பிப்பாய். ஒரு மென்மையான வார்த்தை, ஒரு அன்பான உதவி, ஒரு அமைதியான இரவு, இவை உனக்கு பெரும் பரிசாக தோன்றும். முன்பு சாதாரணமாக கருதிய விஷயங்களும் இப்போது உன்னோடு பேசும் அனுபவமாக மாறும். இந்த விழிப்புணர்வு உன் மனதை அழுத்தத்திலிருந்து விடுவிக்கும். நீ இனி உன் எதிரிகளை மாற்ற முயற்சிக்க மாட்டாய். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நீ உன்னை மாற்ற வேண்டும் என்று நினைக்க மாட்டாய். உன் அமைதி, உன் நம்பிக்கை, உன் மனநிலை உன்னை வழிநடத்தும். அவர்களின் எண்ணங்கள் உன்னை பாதிக்க மாட்டாது. உன் ஆன்மா தன்னிச்சையாக வளர்ந்து உயர்ந்து வருகிறது. நீ ஒருநாள் உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்து பாடங்களை நினைத்து நன்றியுடன் இருப்பாய். அவை இல்லாமல் நீ இப்போது இங்கே இருக்க முடியாது. அவை உன்னை உருவாக்கின. உன் வலிமை, உன் நம்பிக்கை, உன் அமைதி எல்லாம் அந்த அனுபவங்களின் பலனாக வெளிப்படுகிறது.
உன் மனம் இப்போது அமைதியுடன் செயல்படத் தொடங்கியுள்ளது. முன்பு உன் முடிவுகள், உன் செயல்கள் சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டிருந்தன. இப்போது அவை உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலால் நடக்கின்றன. உன் உண்மை, உன் நியாயம், உன் மனநிலை ஒரே திசையில் செயல்படுகின்றன. பிரபஞ்சம் உனக்கு கொடுத்த இந்த வலிமை, இந்த அமைதி உன் எதிரியின் வீட்டிலும் ஒலிக்கிறது. அது உன்னை மட்டும் நோக்கி வருகிறது. அது உன்னோடு இணைந்து உன் வாழ்க்கையை வழிநடத்துகிறது. நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் நிலைநிறுத்தப்படுவாய். நீ இனி உன் வாழ்க்கையை பயத்தோடு நடத்த மாட்டாய். ஒவ்வொரு நாளும் உன் நம்பிக்கையுடன் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். அவை உன்னோடு சேர்ந்து உன்னை உருவாக்கும். உன் எதிரியின் வீட்டில் ஒலிக்கும் அந்த குரல் உன் உள்ளத்தில் பதிந்திருக்கும். நீ ஒருநாள் உன் வாழ்க்கையை நினைத்து சிரிப்பாய். அந்த சிரிப்பில் அமைதியும் நன்றியும் இருக்கும். நான் இப்போது இங்கே இருக்கிறேன். நான் வலிமையானவள். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வு. அது உன் வாழ்க்கையின் புதிய அடித்தளம். தங்கமே, உன் எதிரியின் வீட்டில் ஒலிக்கும் வராகி அம்மனின் குரல் உன்னை உயர்த்தும், உன்னை வழிநடத்தும், உன் உண்மையை வெளிப்படுத்தும். நீ இனி எதையும் மறைக்க மாட்டாய். நீ உன் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பாய். உன் கஷ்டங்கள் உன்னை ஆழமாக பாதிக்க மாட்டா. உன் வாழ்க்கை இனி அமைதியுடன், நம்பிக்கையுடன், மகிழ்ச்சியுடன் முன்னேறும். தங்கமே, உன் மனதை நெருக்கமாக்கி, உன் நிழல்களை உயர்த்தி, உன்னை பயமின்றி வாழச் செய்யும் ஒரு உண்மை இருக்கிறது. கடன் நினைவுகள், பறக்கும் எண்ணங்கள், இரவு நேரத்தில் தூக்கத்தை திருடும் அவைகள், இப்போது நீ உணர வேண்டும், அவை உன் வாழ்க்கையின் முழுமையை குறிக்கவில்லை. அந்த கடன் நினைவுகள் உன்னை காப்பாற்றுவதற்காகவே அல்ல, அவை உன்னை உன் மனதில் ஒரு சுமை போல் வைத்திருப்பது. ஆனால் இன்று வராகி அம்மன் உன்னோடு இருக்கிறார், உன்னை அந்த சுமையிலிருந்து விடுவிப்பதற்காக. உன் மனதை அமைதியுடனும் வலிமையுடனும் நிரப்புகிறார்கள். நீ நினைக்கிறாய், கடன் நினைச்சாலே தூக்கம் போகுது என்று. அது உண்மையாகவும் உணர்வுபூர்வமாகவும் உணரப்படுகிறது. ஆனால் இப்போது புரிந்து கொள், அந்த தூக்கமின்மை உன் மனத்தின் அடிப்படை துயரத்தின் விளைவாகும். அது உன்னோடு மட்டும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. உன் உள்ளத்தில் ஒரு நிம்மதி இருக்க வேண்டும். அதற்கான வழியை வராகி அம்மன் காட்டுகிறார். நீ ஒவ்வொரு முறையும் கடன் நினைவு வந்தால் அதனை எதிர்கொள்ளாமல் விட்டுவிடாதே. ஆனால் அதனுடன் விழுந்து மனம் அழுதாலோ அல்லது சோர்வடைந்தாலோ இல்லாமல், அதை ஒருபக்கம் விட்டு உன் உள்ளத்தின் அமைதியை நோக்கி மெல்லிசையாக வளைந்துவிடு. உன் மனம் இன்று அதிக எண்ணங்களில் சிக்கிக்கொண்டிருக்கிறது. கடன், பணப்பிரச்சினைகள், எதிர்காலத்தின் அச்சங்கள், இவை எல்லாம் உன்னை நெருக்கமாக்குகின்றன. ஆனால் உன் மனம் இதை உணர வேண்டும், பிரபஞ்சம் உன்னோடு உள்ளது. உன் வாழ்க்கை அச்சங்களால் நிரம்பவில்லை. கடன் இருந்தாலும் அது உன்னை ஒருபோதும் நிர்ணயிக்காது. உன் முயற்சி, உன் உண்மை, உன் தியானம், உன் மனநிலை, இவைதான் உன்னை உயர்த்தும். நீ நினைச்சு கடன் நினைவு உன்னை பிடித்துவிட்டது. ஆனால் அந்த நினைவுகள் உன்னோடு நேரடியாக கஷ்டம் செய்வதில்லை. அவை உன் மனத்தில் மட்டுமே அச்சத்தை உருவாக்குகின்றன. இன்று நீ அதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன் மனத்தின் அமைதி உன் அதிகாரத்தில் உள்ளது. நீ அதை கையாளலாம். வராகி அம்மனின் ஆசீர்வாதம் உன்னை வலிமையுடன் நிரப்புகிறது. அவள் உன்னோடு பேசுகிறார், உன் உள்ளத்தில் ஒலிக்கிறார், உன்னோடு சிந்திக்கிறார். தங்கமே, இப்போது உன் மனம் எவ்வாறு அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். கடன் நினைவு வந்தால் அதை ஒரு பயமில்லாத உணர்வாக கரு. அது உன்னை அழுத்தும் சக்தியில்லை. உன் உள்ளத்தில் உள்ள அமைதி, உன் நம்பிக்கை, உன் முயற்சி, இவை அனைத்தும் கடன் பிரச்சினையை சமாளிக்கும் சக்தியாக உண்டாகும். உன் மனம் அதை கையாளும் திறன் பெற்றுள்ளது. நீ நினைத்தால், இரவு நேரத்தில் தூக்கம் போகாமல் இருந்தால் அதற்கு கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் உள்ளம் அமைதியாக இருந்தால், உன் மனம் சாந்தியுடன் இருக்கும்போது உன் உடலும் உன்னுடன் இணைந்து ஓய்வு பெறும். உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளும் ஒரு சின்ன சாதனை போதும். வராகி அம்மன் உன்னோடு இருப்பதால் உன் மனம் எந்தவிதமான அச்சத்தையும் எதிர்கொள்ளும் வலிமையை பெறும்.
தங்கமே, உன் வாழ்க்கை கடன் நினைவுகளால் மட்டுமின்றி வாழ்க்கையின் அனைத்து சிக்கல்களாலும் பாதிக்கப்படவில்லை. அவை உன்னோடு இருக்கலாம், ஆனால் அவை உன்னை நிர்ணயிக்காது. உன் முயற்சி, உன் உண்மை, உன் மனநிலை உன்னை உயர்த்தும். உன் அசத்தலுக்கு வலிமை தரும். உன் நினைவுகள் அவற்றின் தாக்கத்தை இழக்க விடும். நீ ஒருநாள் கவனிப்பாய், கடன் நினைவு வந்தால் அது உன் மனதில் ஒரு சின்ன காற்றாக போகும். அது உன்னை அதிகமாக கயக்கம் கொடுக்காது. நீ அதை அனுபவித்து விடுவாய். உன் மனம் அமைதியாக இருப்பதால் உன் உடலும் உன்னோடு அமைதி நிலைநிறுத்தப்படும். உன் மனதில் வராகி அம்மன் குரல் ஒலிக்கிறது. அது உன்னோடு பேசுகிறது, உன்னை அமைதியுடன் நிறுத்துகிறது, உன் மனதை வலிமையுடன் நிரப்புகிறது. நீ இப்போது உணர வேண்டும், கடன் நினைவு உன்னை தாங்கிக் கொள்ளும். அது உன்னை துன்பத்தில் விடாது. உன் மனம் அமைதியுடன் இருப்பதை அறிந்தால் உன் உடலும் ஓய்வு பெறும். உன் மனதில் அமைதி வரும்போது தூக்கம் தானாகவே வரும். அது உன் உடல் மற்றும் உள்ளத்திற்கு தேவையான சக்தியை தரும். தங்கமே, இப்போது உன் மனம் கடன் நினைவு வரும்போது அதனை எதிர்கொள்ளும் விதம் மாறியுள்ளது. முன்பு அது உன்னை பதுங்க வைத்தது, சோர்வடையச் செய்தது. ஆனால் இன்று உன் மனம் அதனை ஒருபக்கம் விட்டு அமைதியுடன் நினைக்க ஆரம்பித்துள்ளது. உன் உள்ளம் சாந்தியுடன் நிரம்பியுள்ளது. உன் மனம் வலிமையுடன் நிறைந்துள்ளது. வராகி அம்மன் உன்னோடு இருப்பதால் உன் மனம் எந்தவிதமான அச்சத்தையும் எதிர்கொள்ளும் வலிமையை பெறும். நீ இனி கடன் நினைவு வந்தாலும் அது உன்னை தூக்கமின்மையுடன் சிக்க வைப்பதில்லை. உன் மனம் அமைதியுடன் இருந்தால் உன் உடலும் ஓய்வு பெறும். உன் மனநிலை வலிமையானது. உன் உள்ளம் அமைதியானது. வராகி அம்மன் ஆசீர்வாதம் உன்னோடு இருப்பதால் உன் மனம் எந்தவிதமான அச்சத்தையும் எதிர்கொள்ளும் சக்தியை பெறுகிறது. தங்கமே, உன் மனம் சாந்தியுடனும் வலிமையுடனும் நிரம்பியிருந்தால் கடன் நினைவு உன்னை கட்டுப்படுத்த முடியாது. அது உன்னோடு இருந்தாலும் உன் மனம் அதனை ஒழுங்குபடுத்தும். உன் நினைவுகள் அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கும் போது உன் தூக்கம் தன்னிச்சையாக வரும். உன் உடல் முழுமையாக ஓய்வு பெறும். நீ இதை நினைவில் வைக்க வேண்டும், உன் மனம் உன்னோடு வலிமையான சக்தியாக உள்ளது. கடன் நினைவுகள் வந்தாலும் அவை உன்னை பாதிக்க மாட்டாது. உன் மனம் அமைதியுடன் இருக்கும்போது உன் உடலும் அமைதியுடன் இருக்கும். உன் வாழ்க்கை சாந்தியுடன், வலிமையுடன், நம்பிக்கையுடன் வாழும். தங்கமே, உன் மனம் கடன் நினைவுகள் மற்றும் அச்சங்களால் சிக்கிக்கொண்டிருக்கும் போது நீ இதை உணர வேண்டும், அவை உன்னை நிர்ணயிக்கவல்லவை அல்ல. அவை உன்னோடு இணைந்து உன்னை உயர்த்தும் ஒரு பாடமாகவே இருக்கின்றன. வராகி அம்மன் உன்னோடு இருப்பதால் உன் உள்ளம் வலிமையுடனும் அமைதியுடனும் நிறைந்திருக்கும். நீ இரவு நேரத்தில் தூக்கம் போகாமல் இருக்கலாம், அது ஒரு சாதாரண மனதின் பதில், ஆனால் அதனை கவலைக்கார மெனமாக மாற்ற வேண்டியதில்லை. நீ நினைத்தால், கடன் நினைவு வந்தால் அது உன் மனத்தை அழுத்துகிறது. ஆனால் இப்போது உன் மனம் அதனை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டுள்ளது. வராகி அம்மன் உன் மனதின் ஒரு கூட்டு சக்தியாக ஒளிர்கிறார். அவள் உன் எண்ணங்களை அமைப்பதற்கும் உன் மனதை காத்து கொள்ளும் சக்தியுடன் நிரப்புகிறார். நீ அவளை உணர்ந்தால் உன் மனம் தூக்கமின்மையையும் அச்சத்தையும் மீறி அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கும். தங்கமே, நீ கடன் நினைவு வந்தால் அதனை எதிர்கொள்ளாமல் விட்டுவிடாமல், ஆனால் அதனை பயமோ அச்சமோ இல்லாமல் நோக்க வேண்டும். அது உன்னோடு நிறைந்திருக்கும் சுமையை எளிதாக்கும். உன் உள்ளத்தில் அமைதி மற்றும் வலிமை இருக்கும்போது கடன் நினைவு உன்னை கட்டுப்படுத்த முடியாது. உன் மனம் அது உன்னை பாதிக்காமல் கையாளும் திறனை பெறும். நீ கவனிக்க வேண்டும், உன் வாழ்க்கை கடன் பிரச்சினைகளால் மட்டுமின்றி பல்வேறு சிக்கல்களாலும் நிர்ணயிக்கப்படவில்லை. அவை உன்னோடு இருக்கலாம், ஆனால் அவை உன்னை அடக்க முடியாது. உன் மனம் வலிமையுடன் இருப்பதால் உன் உடலும் மனமும் சாந்தியுடன் இருக்கலாம். உன் வாழ்க்கை சாந்தியுடனும் நம்பிக்கையுடனும் முன்னேறும். நீ ஒருநாள் கவனிப்பாய், கடன் நினைவு வந்தால் அது உன் மனதில் ஒரு சின்ன காற்றாக போகும். அது உன்னை அதிகமாக கயக்கம் கொடுக்காது. நீ அதை அனுபவித்து விடுவாய். உன் மனம் அமைதியாக இருப்பதால் உன் உடலும் உன்னோடு அமைதி நிலைநிறுத்தப்படும். உன் மனதில் வராகி அம்மன் குரல் ஒலிக்கிறது. அது உன்னோடு பேசுகிறது, உன்னை அமைதியுடன் நிறுத்துகிறது,
உன் மனதை வலிமையுடன் நிரப்புகிறது. தங்கமே, இப்போது உன் மனம் கடன் நினைவு வரும்போது அதனை எதிர்கொள்ளும் விதம் மாறியுள்ளது. முன்பு அது உன்னை பதுங்க வைத்தது, சோர்வடையச் செய்தது. ஆனால் இன்று உன் மனம் அதனை ஒருபக்கம் விட்டு அமைதியுடன் நினைக்க ஆரம்பித்துள்ளது. உன் உள்ளம் சாந்தியுடன் நிரம்பியுள்ளது. உன் மனம் வலிமையுடன் நிறைந்துள்ளது. வராகி அம்மன் உன்னோடு இருப்பதால் உன் மனம் எந்தவிதமான அச்சத்தையும் எதிர்கொள்ளும் வலிமையை பெறுகிறது. நீ இனி கடன் நினைவு வந்தாலும் அது உன்னை தூக்கமின்மையுடன் சிக்க வைப்பதில்லை. உன் மனம் அமைதியுடன் இருந்தால் உன் உடலும் ஓய்வு பெறும். உன் மனநிலை வலிமையானது. உன் உள்ளம் அமைதியானது. வராகி அம்மன் ஆசீர்வாதம் உன்னோடு இருப்பதால் உன் மனம் எந்தவிதமான அச்சத்தையும் எதிர்கொள்ளும் சக்தியை பெறுகிறது. தங்கமே, உன் மனம் சாந்தியுடனும் வலிமையுடனும் நிரம்பியிருந்தால் கடன் நினைவு உன்னை கட்டுப்படுத்த முடியாது. அது உன்னோடு இருந்தாலும் உன் மனம் அதனை ஒழுங்குபடுத்தும். உன் நினைவுகள் அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கும் போது உன் தூக்கம் தன்னிச்சையாக வரும். உன் உடல் முழுமையாக ஓய்வு பெறும். நீ நினைவில் வைக்க வேண்டும், உன் மனம் உன்னோடு வலிமையான சக்தியாக உள்ளது. கடன் நினைவுகள் வந்தாலும் அவை உன்னை பாதிக்க மாட்டாது. உன் மனம் அமைதியுடன் இருக்கும்போது உன் உடலும் அமைதியுடன் இருக்கும். உன் வாழ்க்கை சாந்தியுடன், வலிமையுடன், நம்பிக்கையுடன் வாழும். தங்கமே, இன்று உன் மனம், உன் உள்ளம், உன் ஆன்மா எல்லாம் ஒரே திசையில் செயல்படுகிறது. கடன் பிரச்சினை உன்னோடு இருந்தாலும் அது உன்னை கட்டுப்படுத்தாது. நீ அதை பயன்படுத்தி உன்னை வலிமையாக்கலாம். உன் முயற்சி, உன் உண்மை, உன் நம்பிக்கை இவை உன்னை உயர்த்தும் சக்தியாக இருக்கும். நீ இனி கடன் நினைவு வந்தால் அதனால் தூக்கம் போகவில்லை என்று பயப்பட வேண்டியதில்லை. உன் மனம் அமைதியுடன் இருக்கும் போது உன் உடலும் ஓய்வு பெறும். உன் மனம் வலிமையுடன் இருக்கும் போது உன் மனநிலை சாந்தியுடன் இருக்கும். வராகி அம்மன் ஆசீர்வாதம் உன்னோடு இருப்பதால் உன் மனம் எந்தவிதமான அச்சத்தையும் எதிர்கொள்ளும் சக்தியை பெறுகிறது. தங்கமே, உன் வாழ்க்கை இந்த கடன் பிரச்சினைகளால் மட்டுமின்றி பல்வேறு சிக்கல்களாலும் நிர்ணயிக்கப்படவில்லை. அவை உன்னோடு இருக்கலாம், ஆனால் அவை உன்னை நிர்ணயிக்க மாட்டாது. உன் மனம் வலிமையுடன் இருப்பதால் உன் வாழ்க்கை சாந்தியுடன், நம்பிக்கையுடன், மகிழ்ச்சியுடன் முன்னேறும். தங்கமே, உன் மனதில் கடன் நினைவுகள், அச்சங்கள், எதிர்கால பயங்கரங்கள் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது நீ வலிமையோ அமைதியோ இழக்காமல் இருக்க வேண்டும். நீ உணர வேண்டிய உண்மை இது, அவை உன்னை நிர்ணயிக்கவில்லை, அவை உன்னோடு ஒரு பாடத்தை மட்டுமே பகிர்கின்றன. வராகி அம்மன் உன்னோடு இருக்கிறார், உன் மனத்தை அமைதியுடனும் வலிமையுடனும் நிரப்புகிறார். அவள் குரல் உன் உள்ளம் முழுதும் ஒலிக்கிறது. அது உன்னை நடத்துகிறது, உன்னை பாதுகாக்கிறது, உன் உள்ளத்தில் சக்தியை உருவாக்குகிறது. நீ நினைக்கிறாய், கடன் நினைவு வரும்போது தூக்கம் போகிறது. அது உணர்வுபூர்வமாக உணரப்படுகிறது, ஆனால் இப்போது நீ அதனை புரிந்து கொள்ள வேண்டும், அது உன் மனத்தின் பதிலாகும். உன் மனம் அமைதியுடன் இருக்கவில்லை என்றால் அது உடனடியாக தூக்கத்தை குறைக்கும். ஆனால் நீ உன் மனதை அமைதியுடன் வைத்தால் உன் உடலும் மனமும் சாந்தியுடன் இருக்கும். வராகி அம்மனின் குரல் உன்னோடு இருப்பதால் உன் மனம் எந்தவிதமான அச்சத்தையும் எதிர்கொள்ளும் வலிமையை பெறுகிறது. தங்கமே, இப்போது உன் மனத்தை கவனமாக நோக்கு. கடன் நினைவு வந்தால் அதனை பயமோ அச்சமோ இல்லாமல் நோக்கி அதை ஒரு அனுபவமாக மாற்று. அவை உன்னை கட்டுப்படுத்த முடியாது. உன் மனம் வலிமையுடன் இருக்கும்போது நீ எந்தவிதமான சிக்கலையும் தாண்டி செல்லும் திறனை பெறுவாய். உன் உள்ளம் அமைதியுடன் நிரம்பும் போது உன் மனம் தூக்கமின்மை மற்றும் அச்சத்தை வென்றுவிடும். நீ நினைவில் வைக்க வேண்டும், கடன் பிரச்சினை உன்னை நிர்ணயிக்கவில்லை. அது உன்னோடு இருக்கலாம், ஆனால் அது உன்னை கட்டுப்படுத்த மாட்டாது. உன் முயற்சி, உன் உண்மை, உன் மனநிலை உன்னை உயர்த்தும் சக்தியாகும். உன் மனம் வலிமையுடனும் அமைதியுடனும் இருக்கும்போது எந்தவிதமான சிக்கலும் உன்னை தடுக்க முடியாது. தங்கமே, இன்று உன் மனம் கடன் நினைவுகளை எதிர்கொள்ளும் விதம் மாறியுள்ளது. முன்பு அது உன்னை பதுங்க வைத்தது, சோர்வடையச் செய்தது.
இன்று உன் மனம் அதனை ஒருபக்கம் விட்டு அமைதியுடன் நினைக்க ஆரம்பித்துள்ளது. உன் உள்ளம் சாந்தியுடன் நிரம்பியுள்ளது. உன் மனம் வலிமையுடன் நிறைந்துள்ளது. வராகி அம்மன் உன்னோடு இருப்பதால் உன் மனம் எந்தவிதமான அச்சத்தையும் எதிர்கொள்ளும் சக்தியை பெறுகிறது. நீ இனி கடன் நினைவு வந்தாலும் அது உன்னை தூக்கமின்மையுடன் சிக்க வைப்பதில்லை. உன் மனம் அமைதியுடன் இருந்தால் உன் உடலும் ஓய்வு பெறும். உன் மனநிலை வலிமையானது. உன் உள்ளம் அமைதியானது. வராகி அம்மன் ஆசீர்வாதம் உன்னோடு இருப்பதால் உன் மனம் எந்தவிதமான அச்சத்தையும் எதிர்கொள்ளும் சக்தியை பெறுகிறது. நீ நினைவில் வைக்க வேண்டும், உன் மனம் உன்னோடு வலிமையான சக்தியாக உள்ளது. கடன் நினைவுகள் வந்தாலும் அவை உன்னை பாதிக்க மாட்டாது. உன் மனம் அமைதியுடன் இருக்கும்போது உன் உடலும் அமைதியுடன் இருக்கும். உன் வாழ்க்கை சாந்தியுடன், வலிமையுடன், நம்பிக்கையுடன் வாழும். தங்கமே, இப்போது உன் மனம், உன் உள்ளம், உன் ஆன்மா எல்லாம் ஒரே திசையில் செயல்படுகிறது. கடன் பிரச்சினை உன்னோடு இருந்தாலும் அது உன்னை கட்டுப்படுத்தாது. நீ அதை பயன்படுத்தி உன்னை வலிமையாக்கலாம். உன் முயற்சி, உன் உண்மை, உன் நம்பிக்கை இவை உன்னை உயர்த்தும் சக்தியாக இருக்கும். நீ இனி கடன் நினைவு வந்தால் அதனால் தூக்கம் போகவில்லை என்று பயப்பட வேண்டியதில்லை. உன் மனம் அமைதியுடன் இருக்கும் போது உன் உடலும் ஓய்வு பெறும். உன் மனம் வலிமையுடன் இருக்கும் போது உன் மனநிலை சாந்தியுடன் இருக்கும். வராகி அம்மன் ஆசீர்வாதம் உன்னோடு இருப்பதால் உன் மனம் எந்தவிதமான அச்சத்தையும் எதிர்கொள்ளும் சக்தியை பெறுகிறது. தங்கமே, உன் வாழ்க்கை இந்த கடன் பிரச்சினைகளால் மட்டுமின்றி பல்வேறு சிக்கல்களாலும் நிர்ணயிக்கப்படவில்லை. அவை உன்னோடு இருக்கலாம், ஆனால் அவை உன்னை நிர்ணயிக்க மாட்டாது. உன் மனம் வலிமையுடன் இருப்பதால் உன் வாழ்க்கை சாந்தியுடன், நம்பிக்கையுடன், மகிழ்ச்சியுடன் முன்னேறும். தங்கமே, உன் மனம் கடன் நினைவுகள் மற்றும் அச்சங்களால் சிக்கிக்கொண்டிருக்கும் போது நீ உணர வேண்டும், அவை உன்னை நிர்ணயிக்கவில்லை. அவை உன்னோடு ஒரு பாடத்தை பகிர்கின்றன, உன்னை வலிமையாக்கும் ஒரு வழியையே காட்டுகின்றன. வராகி அம்மன் உன்னோடு இருக்கிறார், உன் உள்ளத்தை அமைதியுடனும் வலிமையுடனும் நிரப்புகிறார். அவள் குரல் உன் உள்ளம் முழுதும் ஒலிக்கிறது, உன்னை நடத்துகிறது, உன்னை பாதுகாக்கிறது, உன் உள்ளத்தில் சக்தியை உருவாக்குகிறது. நீ நினைத்தால் கடன் நினைவு வந்தால் தூக்கம் போகிறது. அது உணர்வுபூர்வமாக உணரப்படுகிறது, ஆனால் இப்போது நீ அதனை புரிந்து கொள்ள வேண்டும், அது உன் மனத்தின் பதிலாகும். உன் மனம் அமைதியுடன் இருக்கவில்லை என்றால் அது உடனடியாக தூக்கத்தை குறைக்கும். ஆனால் நீ உன் மனதை அமைதியுடன் வைத்தால் உன் உடலும் மனமும் சாந்தியுடன் இருக்கும். வராகி அம்மனின் குரல் உன்னோடு இருப்பதால் உன் மனம் எந்தவிதமான அச்சத்தையும் எதிர்கொள்ளும் வலிமையை பெறுகிறது. தங்கமே, இப்போது உன் மனத்தை கவனமாக நோக்கு. கடன் நினைவு வந்தால் அதனை பயமோ அச்சமோ இல்லாமல் நோக்கி அதை ஒரு அனுபவமாக மாற்று. அது உன்னை கட்டுப்படுத்த முடியாது. உன் மனம் வலிமையுடன் இருக்கும்போது நீ எந்தவிதமான சிக்கலையும் தாண்டி செல்லும் திறனை பெறுவாய். உன் உள்ளம் அமைதியுடன் நிரம்பும் போது உன் மனம் தூக்கமின்மை மற்றும் அச்சத்தை வென்றுவிடும். நீ நினைவில் வைக்க வேண்டும், கடன் பிரச்சினை உன்னை நிர்ணயிக்கவில்லை. அது உன்னோடு இருக்கலாம், ஆனால் அது உன்னை கட்டுப்படுத்த மாட்டாது. உன் முயற்சி, உன் உண்மை, உன் மனநிலை உன்னை உயர்த்தும் சக்தியாகும். உன் மனம் வலிமையுடனும் அமைதியுடனும் இருக்கும்போது எந்தவிதமான சிக்கலும் உன்னை தடுக்க முடியாது. தங்கமே, இன்று உன் மனம் கடன் நினைவுகளை எதிர்கொள்ளும் விதம் மாறியுள்ளது. முன்பு அது உன்னை பதுங்க வைத்தது, சோர்வடையச் செய்தது. இன்று உன் மனம் அதனை ஒருபக்கம் விட்டு அமைதியுடன் நினைக்க ஆரம்பித்துள்ளது. உன் உள்ளம் சாந்தியுடன் நிரம்பியுள்ளது. உன் மனம் வலிமையுடன் நிறைந்துள்ளது. வராகி அம்மன் உன்னோடு இருப்பதால் உன் மனம் எந்தவிதமான அச்சத்தையும் எதிர்கொள்ளும் சக்தியை பெறுகிறது. நீ இனி கடன் நினைவு வந்தாலும் அது உன்னை தூக்கமின்மையுடன் சிக்க வைப்பதில்லை. உன் மனம் அமைதியுடன் இருந்தால் உன் உடலும் ஓய்வு பெறும். உன் மனநிலை வலிமையானது. உன் உள்ளம் அமைதியானது. வராகி அம்மன் ஆசீர்வாதம் உன்னோடு இருப்பதால் உன் மனம் எந்தவிதமான அச்சத்தையும் எதிர்கொள்ளும் சக்தியை பெறுகிறது.
நீ நினைவில் வைக்க வேண்டும், உன் மனம் உன்னோடு வலிமையான சக்தியாக உள்ளது. கடன் நினைவுகள் வந்தாலும் அவை உன்னை பாதிக்க மாட்டாது. உன் மனம் அமைதியுடன் இருக்கும்போது உன் உடலும் அமைதியுடன் இருக்கும். உன் வாழ்க்கை சாந்தியுடன், வலிமையுடன், நம்பிக்கையுடன் வாழும். தங்கமே, இப்போது உன் மனம், உன் உள்ளம், உன் ஆன்மா எல்லாம் ஒரே திசையில் செயல்படுகிறது. கடன் பிரச்சினை உன்னோடு இருந்தாலும் அது உன்னை கட்டுப்படுத்தாது. நீ அதை பயன்படுத்தி உன்னை வலிமையாக்கலாம். உன் முயற்சி, உன் உண்மை, உன் நம்பிக்கை இவை உன்னை உயர்த்தும் சக்தியாக இருக்கும். நீ இனி கடன் நினைவு வந்தால் அதனால் தூக்கம் போகவில்லை என்று பயப்பட வேண்டியதில்லை. உன் மனம் அமைதியுடன் இருக்கும் போது உன் உடலும் ஓய்வு பெறும். உன் மனம் வலிமையுடன் இருக்கும் போது உன் மனநிலை சாந்தியுடன் இருக்கும். வராகி அம்மன் ஆசீர்வாதம் உன்னோடு இருப்பதால் உன் மனம் எந்தவிதமான அச்சத்தையும் எதிர்கொள்ளும் சக்தியை பெறுகிறது. தங்கமே, உன் வாழ்க்கை இந்த கடன் பிரச்சினைகளால் மட்டுமின்றி பல்வேறு சிக்கல்களாலும் நிர்ணயிக்கப்படவில்லை. அவை உன்னோடு இருக்கலாம், ஆனால் அவை உன்னை நிர்ணயிக்க மாட்டாது. உன் மனம் வலிமையுடன் இருப்பதால் உன் வாழ்க்கை சாந்தியுடன், நம்பிக்கையுடன், மகிழ்ச்சியுடன் முன்னேறும். உன் மனம் கடன் பிரச்சினைகளை சந்திக்கும் போது நீ அவற்றை ஒரே பார்வையுடன் நோக்க வேண்டும். அவற்றில் அச்சமோ பயமோ இல்லாமல் அவற்றை ஒரு பாடமாகவே கருதி அனுபவிக்க வேண்டும். அவை உன்னோடு இணைந்து உன்னை உயர்த்தும் ஒரு வழியாக இருக்கும். உன் மனம் வலிமையுடன் இருக்கும்போது நீ எந்தவிதமான சிக்கலையும் எதிர்கொள்வாய்.